இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ். ஒரு வாடை வருது. வாடெல்லாம் வராதுப்பா. வருதுக்கா. உங்களை பத்தி சொல்லி இன்னைக்கு இப்படி இருக்கீங்கன்னா தீபாக்கான அவங்க தான் அம்மா தான். அதுதான் இந்த பாருங்க, எங்க அம்மா வந்து எல்லா பிள்ளைகளும் அம்மாட்ட படுக்கதான் ஆசைப்படும். இந்த கட்டுல இங்க போட்டு வச்சிருக்கிறது அதுக்கு தான். இந்த போட்டாவை எங்கனையே பாட்டி வச்சுக்கிட்டு இப்படி கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இப்படி தலைவாணில இப்படி படுத்துக்கிட்டு எங்க அம்மையை பார்த்துட்டே படுத்து தூங்கிடுவேன். இது என் தம்பி வாங்கி கொடுத்தது. என் பிள்ளைகள் எப்பவும் எல்லாமே இருக்கும். எங்க தம்பிமார்கள் நல்லா, அண்ணன் எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. இது என் 2வது பிள்ளை. என்னோட யூடியூப் எடிட்டர் இவர்தான். அடுத்தது போலாம். இதுதான் எங்க வீட்டு சோஃபா. அதுல வந்து நான் சரியா அதுலயே உட்கார்ந்துட்டு கேரம் போர்டு வந்து எங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருந்து வந்த ஒரே சொத்து எனக்கு. நான் லைஃப்ல என் வீட்டுக்கார்ட்ட ஆசைப்பட்டு என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது இதுவும் கேமராவும். இந்த டிவி எங்க வீட்டுக்காருக்காக ஆசையா காசு வந்தப்பறம் ஒரு வாங்கின ஒரு பொருள் இது. மாமாவை நான் கவனிச்சுக்கிறேன். மணி கையை எடுத்துட்டு பேசுறேன். தீபாக்கா அவங்களுடைய வீட்டை சுத்தி காட்டியிருக்காங்க. பிஹைண்ட் வுட்ஸ்ல அவங்க பிரத்யேகமா ஹோம் டூர் ஷோ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்கு. ஹோம்ல அப்படி என்னென்ன இருக்கு, எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி தீபாக்காவுடைய அந்த மனசு தாங்க ரொம்ப அழகா இருக்கு. அது போதுங்க, அவங்களுடைய பேச்சு போதுங்க, எங்களுக்கு ஹோம் டூர்லாம் பெருசு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்த நம்ம நிறைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், தீபாக்கா அவர்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க, அதில் டவுட்டே கிடையாது. பட் அவங்களுடைய அந்த யதார்த்தமான பேச்சுக்கு பல பேர் வந்து ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் அவங்க இந்த வீடியோலையும் ரொம்பவே யதார்த்தமாக இருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொன்றையும் அவங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அட எவ்வளோ சூப்பராக சொல்கிறாங்களா, எவ்வளோ க்யூட்டாக சொல்கிறாங்களா, அவங்களுடைய அந்த யூஷுவல் ஸ்டைலில் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வீடு ரொம்ப நார்மலாக நம்ம வீடு மாதிரி அப்படியே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை பார்க்குற மாதிரி தான் நமக்கு இதை பார்க்கும்போது ஃபீல் ஆகும். இதுதான் எங்க வீட்டு சோஃபா. இதுலதான் அதுல வந்து நான் சரியா அதுலயே உட்கார்ந்துட்டு யாராவது தள்ளி விட்டு அம்மா வந்து இப்படி தள்ளி உட்காரணும். இப்ப பத்தியா கரெக்டா நம்ம லேண்ட் ஆயிட்டோம்ல. இது எங்க வீட்டு சோஃபா. இந்த கார் தான் சூப்பர்க்கா. எங்க இந்த காரு அக்கா வந்து உங்க அன்பால வாங்கின காரு. எச்சிகா காரு. இது மட்டும் இல்லை, இந்த பொங்கல் கழிச்சு மாடியில் வீடு போடுறோம். மாடி வீடு அடுத்த தடவை நீங்கள் வந்தீங்கன்னா அக்காவை மாடி வீட்டில் பார்க்கலாம். அது ஒரு ஹோம் டூர். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்மளுடைய சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் தீபாக்காவுடைய இந்த வீட்டை பார்க்கும்போதும் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒவ்வொன்றையும் அவ்வளோ அழகாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வீட்டில் தன்னுடைய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது எது, ஹஸ்பண்டுக்கு நான் வாங்கி கொடுத்தது எது, ஆசையாக அங்கே வச்சிருக்கிறது என்ன, தன்னுடைய ஹஸ்பண்ட் செஞ்ச அந்த கபோர்டை அவ்வளோ அழகாக ஆசையாக அவங்க காட்டும்போது தன்னுடைய கணவர் மேலே அவங்க எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு இது எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியுது. அண்டு ஃபேன்ஸினுடைய அன்பால் இந்த காரை வாங்கினேன்னு சொல்லி ஃபேன்ஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி தீபாக்கா அவங்களுடைய வீட்டில் என்னென்னலாம் இருக்கு, தன்னுடைய மகன்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் ரொம்ப அழகா இந்த ஹோம் டூர்ல காட்டியிருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை நான் காட்ட மறந்துட்டேன். இது எங்க வீட்டுக்காரர் செஞ்சது. இங்க வாங்கல, இங்க போக முடியாது, பொருள் வச்சு அடைச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த டோர், இந்த கபோர்டு எங்க வீட்டுக்காரர் செஞ்சது. அங்க வாங்க, நீ இந்த மேல அவங்க தனியா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வாங்க. இந்த மேலெல்லாம் அப்படி பணக்கார வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி வைப்பாங்க. இது எல்லாமே எங்க வீட்டுக்கார வீட செஞ்சது. நம்ம வீட்டுல போகக்கூடாத இடம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீடு தான். வாங்க. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ்.